இப்போ நம்ம பிரபஞ்ச அறிவு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இந்த பேரண்டத்தின் உயர் இருப்பினையும், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், மிக மிக மர்மமான ஆழத்தில் அமைந்துள்ள ஒரு உள்ளார்ந்த இருப்பின் பண்பு, உயிர்ப்பின் ஆதாரமான அஸ்திவாரம் இந்த பேரறிவு. இந்த பேரறிவை நம்ம தெய்வீக பேரறிவு அல்லது பிரபஞ்ச மனம் அல்லது பிரபஞ்ச உணர்வு என்று நம்ம கூறலாம். இது எல்லாமே அந்த ஏற்கனவே இருந்த பேரண்ட உயர் இருப்பிலிருந்து தான் இந்த அறிவு தோன்றுகிறது. அது எப்பயுமே இருக்கக்கூடியது. பட் இருந்தாலும் நாம் உங்களுக்கு விளக்கக்கூடியதற்காக அது தோன்றியது என்று நான் இங்கே அந்த கருத்தை சொல்கிறேன். பிரபஞ்சத்தில் முதலில் தோன்றியது தெய்வீக பேரறிவு அல்லது பிரபஞ்ச மனம் என்பதாகும். இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா அனைத்து படைப்புகள் மற்றும் சக்திகளுக்கு இந்த பிரபஞ்ச உணர்வே ஒரு முழுமையான காரணகர்த்தாவாகும். மனித மனம் மற்றும் ஜடப்பொருள்கள், இந்த மாதிரி எவ்வளவோ பொருள்கள் இருக்குது. இதுக்கு எல்லாமே அதுக்கு ஒரு விசையை, ஒரு சக்தியை, ஒரு புத்தியை வழங்குறது இந்த பிரபஞ்ச உணர்வு தான். ஆகாயமும் சக்தியமும் போல சூட்சுமத்திலும் சூட்சுமமாக இந்த சக்தி விளங்குகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் நீங்கள் பொருத்தி பார்த்தால் படைப்பிற்கு மூல காரணமே மூல பிரகிருதியின் அந்த அறிவு தான் என்பதை நாம் காண்கிறோம். இந்த பிரபஞ்சத்தை பற்றி மனிதன் கொண்டிருக்கும் மிக மிக உயர்ந்த கருத்து என்னென்னா, எல்லாமே அறிவு தான். எந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எந்த பக்கம் போனாங்களும் அந்த அறிவின் விருத்தி தான் இருக்கிறது. பிரபஞ்சத்தின் பகுதியில் எல்லாமே ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுகின்றன. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜடப்பொருள் மூலம் ஒளி நமக்கு சேரும், ஒளி சேர்கிறது, ஆற்றல்கள் சேருது, மின்காந்த ஆற்றல்கள், புவியீர்ப்பு விசைகள், மன விசை, அணுக்கரு விசை, வலுவான அணுக்கரு விசை, இந்த மாதிரி சக்திகள் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பிரபஞ்ச அறிவு மூலம்தான் நமக்கு எல்லாமே பரவுகிறது. அதுபோக ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுது. பழங்காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த அறிவின் வெளிப்பாட்டை ஒழுங்குமுறை கொள்கையின் மூலம் விளக்குவதற்கு முயன்று இருக்கிறார்கள். ஆதி காலத்தில் இருந்தே முனிவர்கள் பிரபஞ்ச மனதை கண்டு அதன் நுணுக்கத்தை உணர்ந்துள்ளனர். எப்படி உணர்ந்தாங்கன்னா, சும்மா ஒரு கொள்கையாவோ அல்லது ஒரு தத்துவமாவோ சும்மா உட்கார்ந்து அவங்க ஒரு கருத்தாவோ எழுதலை. தியானத்தின் மூலமாக ஞான சக்தியை பெற்று அந்த அபிரிதமான பிரபஞ்ச உணர்வை தன்னிலேயே புகுத்தி தானே அந்த பிரபஞ்ச உணர்வாக அந்த நிலையை அடைந்து தான் அவங்க இந்த பிரபஞ்ச படைப்புக்கு எல்லாமே காரணம் அந்த அறிவு தான் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. ஆனால் மனிதனுடைய விழிப்புணர்வில் ஏற்பட்ட தடங்கள், அதாவது எதை பற்றியுமே இல்லாமல் வாழ்க்கையை ஓட்டுறதுலேயே இருக்காங்க. எல்லாமே உணவு, உடை, வேலை, மற்ற செயல்கள், இதிலேயே கவனம் இருக்கனால அந்த உயர் அறிவினை பெற முடியாத நிலையில் இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பல வீடியோவில் நான் சொல்கிறேன், இந்த தியானம் தான் எல்லா ஆற்றலுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த அறிவு பிரபஞ்சத்தில் ஒடுங்கி இருக்கிறது. முடிவில் அது முற்றிலும் விரிந்து நிற்கிறது. விரிந்து நிற்கிறதுனா என்னென்னா, அந்த படைப்பு தோன்றும் போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்த்திங்கன்னா அது பரவி போயிடுது. பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு இயங்கி கொண்டிருக்கிற அறிவு முழுவதுமே பிரபஞ்ச தோற்றத்துக்கு காரணமான முதல் கருவில் அடங்கியிருந்த அறிவின் விரிவே ஆகும். தொடக்க காலத்தில் இருந்து இந்த எல்லையற்ற அறிவு தான் என்பதை நிச்சயமாக நாம் அறிய வேண்டும் என்பதாகும். இந்த பிரபஞ்ச பேருணர்வு என்பது எப்பவுமே பார்த்திங்கன்னா முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் என்றுமே இருக்கக்கூடியது ஒன்றாகும். நாம் நினைக்கிற மாதிரி அது
சும்மா ஏதோ வருது, இந்த பிரபஞ்ச உணர்வு வந்துச்சு, நம்ம கடவுள் படைச்சிட்டாரு, பேரறிவு வந்துருச்சு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. அது வந்து எக்ஸிஸ்டன்ட், எப்பயுமே அந்த இருப்பு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியது. அது இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறோம் ஒரு பிரபஞ்சம் நினைக்கிறீங்க, பல பிரபஞ்சம் இருக்கிறது. அது வந்து இந்த கால நவீன அறிவியல் விஞ்ஞானிகள் கருத்துப்படியும் அந்த கால யோகிகளின் கருத்துப்படியும் சும்மா பிரபஞ்சம்ன்றது ஒரு பகுதியில் மட்டும் தோன்றி இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். ஒரு பக்கம் மட்டும் அழியுது அப்படின்னு. இந்த பக்கம் நம்ம ஒரு பக்கம் தோன்றி அழியும் போது, இருந்து அழியும் போது, இன்னொரு பக்கம் மறு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த பிரபஞ்சம் இயங்கி கொண்டு தான் இருக்கும். அங்கே வந்து அதனோட இயக்கம் இருக்கும். ஸோ இது மாதிரி பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு பகுதியில் தோன்றுதலும் இருப்பு நிலையும் அழிவு நிலையும் இந்த மூன்றுமே பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடந்து மொத்தமாக வந்து இந்த பிரபஞ்சம் உடனே மொத்தமாக அப்படியே ஊழி காலத்தில் வந்து அழிஞ்சிரும் அப்படின்றது கிடையாது. அப்படின்ற கருத்து தான் நமக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி படிக்கும்போது யோகிகள் சொன்ன கருத்துக்களை பார்க்கும்போது நமக்கு வந்து தெரியுது. இந்த பிரபஞ்ச பேருணர்வு என்பது முதலும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் என்றுமே இருக்கக்கூடிய ஒன்றாகும். அங்கே பாருங்கள், கரெக்டாக வருது பாருங்கள். இதுக்கு துவக்கமும் முடிவும் கிடையாது. அப்படி இருந்து விட்டால் அது ஒரு செயற்கையான விஷயமாகவே மாறிவிடும். அது இயற்கையின்படி எப்பொழுதும் அப்படியே இருக்கிறது. ஆனால் இப்பேருணர்வு தன்னை வெளிப்படுத்தும் போது அது நமக்கு ஒரு துவக்கமாக தெரிகிறது. அவ்வளவே. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வேதங்களில் வந்து மிக அழகாக இந்த கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பிரபஞ்சத்தில் இறைவனின் உணர்வு நிலை எங்கும் உள்ளது. உலகில் நடைபெறும் அனைத்தும் ஒரே சமயத்தில் அவர் அறிகின்றார். உங்களுடைய உடம்பில் எந்த காலத்திலும் என்ன நடைபெற்றாலும் அவற்றை நீங்கள் அறிவது போல இறைவனும் அவனுடைய உடம்பாகிய பிரபஞ்சத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்தையும் உணர்ந்தவனும் உள்ளார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் அதிர்வு இருக்குது. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஓம்ன்ற விளக்கத்தில் பார்த்துருக்கோம். அந்த ஓங்கார ஒளி பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்து கொண்டு இருக்கும். அதனோட அதிர்வுகள் எங்கே இருக்கும்? நம்ம மனமே ஒரு அதிர்வு தான். இதை வந்து நம்ம இன்னும் இந்த மனம்ன்ற அடுத்த பகுதியெல்லாம் நான் வீடியோ வெளியிடுவேன், அதில் பார்த்துக்கலாம். இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒரு அதிர்வு இருந்துக்கிட்டு, ஏற்கனவே அணுக்கள் அதிர்வுன்னு பார்த்துருக்கோம் ஓமுன்ற விளக்கத்தில். இதில் பார்த்திங்கன்னா இந்த அதிர்வு வந்து நாம் என்ன நினைக்கிறோமோ, நம்ம ஒரு என்ன நினச்சோம்னா உடனே அது இறைவனுக்கு தெரியாமல் இருக்காது. அதுபோக இந்த பிரபஞ்சத்தில் வந்து அந்த உணர்வு, நம்மளுடைய உணர்வுகள் வந்து எப்பயுமே பதியப்படுது. இப்போ நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுறோம், ஒரு சிடியில் டிவிடியில் ரெக்கார்டு பண்ணுறோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டரில் பதிவு பண்ணுவோம். இந்த மாதிரி நம்மளோட பதிவுகள் வந்து இந்த பிரபஞ்ச அதிர்வுகளை வந்து பதிஞ்சு எப்பயுமே இருக்கும். அதனால் நாம் இறைவனுக்கு தெரியாமல் எந்த ஒரு செயலையும் எப்பொழுதும் நாம் வந்து செய்ய முடியாது. அதுக்கு தான் சொன்னாங்க அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்து இறைவன் எப்பயுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு, தப்பு செய்யாதீங்க, ஒருத்தங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணாதீங்க, எப்பயுமே நல்லது செய்யுங்க அப்படின்ற கருத்து வந்து அதுக்கு தான் அந்த காலத்துலேயே சொல்லி வச்சுருக்காங்க. இப்போ எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மனம் இருப்பதைப் போலவே பிரபஞ்ச மனமும் ஒன்று உண்டு. தனி மனிதனிடம் எப்படியோ அது போலவே பிரபஞ்சத்திலும் உண்டு. பிரபஞ்ச உணர்வில் தூள உடல் உண்டு, அதற்கு பின்னால் சூட்சும உடலும் உண்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் பிரபஞ்ச மனமும் உண்டு, அதற்கு பின்னால் பிரபஞ்ச நான் உணர்வும் உண்டு. அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச உணர்வு, அதாவது பிரபஞ்ச பேரறிவு இருக்குது. இது எல்லாமே இயற்கையினுள் எப்போவுமே இருக்கும். எல்லாமே இயற்கையின் வெளிப்பாடு தாங்க. எதுவுமே இயற்கையின் வெளிப்பாடு. அதுக்கு வெளியிலேருந்து எதுவுமே வரவும் முடியாது, போகவும் முடியாது, அழியவும் முடியாது, இருக்கவும் முடியாது, உருவாகவும் முடியாது, எண்ணமும் கிடையாது, எந்த இயக்கமும் கிடையாது. இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில் முதல் புத்தி தான் வெளிப்பாடாக இருக்கிறது. எல்லாத்துக்குமே காரணம் வந்து இந்த புத்தி தான், அதாவது இறைவனோட அறிவு தான். இப்போ இந்த பிரபஞ்ச உணர்வு நிலையில் உணர்வறு நிலை, உணர்வு நிலை, உணர்வு கடந்த நிலை, இந்த மூன்றும் அடங்கியிருக்கு. இந்த பிரபஞ்ச உணர்வு பொருட்களையும்
அதாவது உயிர் பொருட்களையும் ஜட பொருள்களையும் வந்து படைக்கிறது. பிரபஞ்ச உணர்வு தனது மன விஷயம் மூலம் படைப்புகள் அனைத்தையும் கணித முறையில் உருவாக்குகிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அவைகளுக்கான ஒரு பரிணாம வளர்ச்சி, பரிமாண வளர்ச்சி ஆகியவற்றை வழங்கிடுது. இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா, பரிணாம வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிர் தோன்றி ஒரு தாவரமாக இருக்கட்டும், ஒரு செடி கொடியாகட்டும், மனிதனாகட்டும், விலங்காகட்டும், மீன்களாகட்டும், ஒரு வைரஸ் ஆகட்டும், ஒரு பாக்டீரியாவாகட்டும், இல்லை மற்ற நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஜந்துக்கள் ஆகட்டும், எதுனாலும் பார்த்திங்கன்னா ஒரு பரிணாம வளர்ச்சியை எட்டி போய்கொண்டே இருக்கும். இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு உடல் பகுதி, இதுவும் ஒரு உடல் பகுதியை சார்ந்தது தான். இந்த பரிணாம வளர்ச்சியும் பார்த்திங்கன்னா உடல் பகுதியை சார்ந்தது தான். இப்போ பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கன்னா அதனோட உடல் வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்தெந்த உருவத்தில் இருக்குது, எப்படி அதனோட ஒளி உள்வாங்கல் ஆற்றல் இருக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பரிணாம வளர்ச்சியில் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கடவுளோட படைப்பில் இருக்குது. இப்போ எனது கருத்துப்படி பார்த்திங்கன்னா இந்த பிரபஞ்ச உணர்வில் காலம் என்பது எப்பயுமே இருக்கக்கூடியது. எந்த கணநொடியும் இந்த பிரபஞ்ச நேரத்தில் வந்து தப்ப முடியாது. அது காலத்தில் இருந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம், எதுவுமே இப்போ இறைவனுக்கு தெரியாமல் நடக்காதுன்ற மாதிரி இந்த காலத்திடம் இருந்து எதுவுமே வந்து தப்ப இயலாது. பிரபஞ்ச இயக்கத்தில் இருந்தாலும் இயக்கத்தில் இல்லாமல் இருந்தாலும் இந்த காலம் பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி சொல்லலாம் பார்த்திங்கன்னா, பிரபஞ்சம் இயக்கத்தில் இருந்த காலம், இயக்கத்தில் இல்லாத காலம் அப்படின்று வேணால் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். ஆனால் பிரம்மத்துடன் காலம் என்பது எப்பொழுதும் இணைக்கப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்று கருதுகிறேன். ஆகவே பிரம்மம் இருக்கும் இடம் காலம் எப்பயுமே இருக்கும். மீதியை வந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.